அடுத்ததா இதெல்லாம் வந்து என்னுடைய சின்ன குட்டி குட்டி கார்டன்ல வளர்ந்த பழம் இது பப்பாயா. இது வந்து 3 பேட்ச் இது. ஆல்ரெடி 1, 2 ரவுண்ட் பார்த்தீங்கன்னா, 10, 10 பழம் கெடைச்சது. இந்த வாட்டியும் 3வது பேட்ச்ல 10 பழம் கெடைச்சது. அதுல நான் ஒரு பழம் நேத்து சாப்பிட்டுட்டேன். அடுத்தது இது ரெடி ஆகுது. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பழம் பழுத்துட்டே இருக்கும். ஸோ ரொம்ப ஹாப்பி. இந்த மாதிரி நாட்டு பழம் இது. இந்த மாரி வீட்ல வளர்ந்து பழம் வளர்ந்து நாங்க சாப்பிடுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இப்போ நம்ம இதுக்கப்புறம் பார்த்தோம்னா, கொஞ்சம் கொஞ்சம் குட்டி ஷாப்பிங் ஹால்லாம் பத்தி பார்க்கலாம். ஸோ பவர் கட் ஆயிடுச்சு. அடுத்த ஷாப்பிங் என்னன்னு பார்க்கலாம்னாக்கா, இந்த நட்ஸ் தான் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். முந்திரி, பாதாம், திராட்சை, அப்புறம் பம்ப்கின் சீட், அப்புறம் பேரிச்சம்பழம். இதெல்லாம் வந்து பாரிஸ்ல தான் கிடைக்கிறது. கொஞ்சம் ஹோல்சேலு. இங்க நம்ம வாங்குறத விட அங்க கொஞ்சம் விலை ஒரு ரூ. 50, ரூ. 70 அப்படி கம்மியா இருக்கலாம். ஸோ இதுதான் இதோட ரேட்டு. பாரிஸ் போனா கொஞ்சம் எல்லாமே நல்லாருக்கும். ஸோ இது இவ்வளோ தான் வாங்குனேன். இதுவே 850 ஆயிடுச்சு. அடுத்த ஷாப்பிங் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் மில்லட்ஸு. நானு பாரிஸ்ல தான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இது என்னென்னலாம் வாங்கினேன்றது பார்க்கலாம். ஸோ கரண்ட் போயிடுச்சு. வீடியோ எடுக்கலனாக்கா. ஸோ இது இவ்ளோ தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் நானு. இது என்னென்னலாம் வாங்கினேன்றத சொல்றேன். இது வந்து தினை அரிசி, தினை மில்லட் இது. இது வந்து வாங்கியிருக்கேன். இது ஒரு 3 கேஜி. இது எல்லாமே இட்லி, தோசைக்கு, அப்புறம் வந்து பொங்கல் பண்ணலாம். ஸோ ரொம்ப நல்லாருக்கும். ஸோ நெய் கொஞ்சம் அதிகமா ஊத்தி நம்ம சாப்பிடும்போது அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். தினை வந்து ஒரு 3 கேஜி வாங்கினேன். அதன் பிறகு சாமை வந்து ஒரு 3 கேஜ் வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து வரக மில்லட்ஸும் வந்து ஒரு 3 கேஜ் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஒரு காட்டு யானை அரிசி, இதுவும் இட்லி, தோசைக்கு சூப்பரா இருக்கும். ரொம்ப நல்லது ஆக்சுவலா இதுதான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் நானு. அதனால இதுவும் ஒரு 3 கேஜ் வாங்கியிருக்கேன். இது குதிரைவாலி அரிசி, இதுவும் ஒரு 3 கேஜ். இது வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி. இது 5 கேஜ் வாங்கியிருக்கேன். இது கருப்பு கவுனி அரிசி. இது வந்து 2 கேஜ் வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி என்கிட்ட 1 கேஜ் இருக்கு. ஸோ தீர்ந்த பிறகு வாங்கிக்கலான்னு விட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த பூம்புகார் ரைஸ் வந்து 1 கேஜ் வாங்கினேன். இது இப்பதான் நான் வாங்குறேன். இதை ட்ரை பண்ணணும். அதுக்காக இந்த ரைஸ் நான் வாங்கியிருக்கேன் நானு. ஸோ ரொம்ப ஹெல்த்தின்னு சொன்னாங்க. டாக்டர் கிட்ட கேட்கும்போது இது சாப்பிடலாம்னு சொன்னாங்க. ஸோ இது ஒன்று வாங்கியாச்சு. அடுத்ததா தூய மல்லிய ரைஸ் இது. இது நம்ம சாப்பாட்டு ரைஸ் மாதிரி சாப்பிடலாம். ஸோ இதுவும் ரொம்ப ஹெல்த்தி. ஸோ அதுவும் இது ஒரு 3 கேஜ் வாங்கிட்டேன் நானு. அடுத்ததா இது ஒரு 5 கேஜ் பேக்கு. இது ஒரு சாப்பாட்டு ரைஸ் தான். இது ஒண்ணு வாங்கிட்டேன் நானு. இதெல்லாம் தான் நான் பாரிஸ்ல இந்த மில்லட்ஸ் ரைஸ்ல நான் வாங்கினது. இது வந்து பாரிஸ் போனாக்கா கொஞ்சம் அஃபோர்டபுள், குவாலிட்டி நல்லா இருக்கும். ஸோ லாங் லாஸ்டிங்கா இருக்குது. இதுதான் நான் எப்பவுமே அங்க பாரிஸ்ல போய் வாங்கி வர்றது. அஃபோர்டபுள் ப்ரைஸு. அதனால தான் நான் பாரிஸ் போய் வாங்குவேன். ஸோ இதுதான் என்னுடைய குட்டி ஷாப்பிங். இதெல்லாம் தான் இந்த மந்த்துக்கான க்ரோசரிஸ்ல நான் வாங்கினது. இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கான டீட்டெயில்ஸ் வேணும்னா சொல்லுங்க. நான் உங்களுக்கு சொல்றேன் நானு.